அத்தியாயம் 10. போவோமா? தன் அருகில் ஒலித்த ஜெகனின் குரலில் ஒருவாறு மீண்டவள் அவனோடு நடந்தாள். அந்த குப்பத்திற்குள் நுழைந்தவன் அவன் பாட்டிற்கு சாதாரணமாக நடக்க பின்னால் நடந்து வந்த சாருவிற்குத்தான் பெரும் சங்கடமாக இருந்தது. இவர்கள் இருவரையும் சேர்த்து பார்த்த சுற்றி இருந்தவர்கள் பார்வை அவர்களை கூறு போட்டு கிழித்துக் கொண்டிருந்தது. அதற்கான காரணமும் சாருவிற்கு புரியத்தான் செய்தது. மிகவும் சாதாரணமான ஒரு பெண்ணும் பார்த்தவுடன் பணக்காரன் என நெற்றியில் எழுதி ஒட்டி இருக்கும் ஒருவனும் இந்த மாதிரி இடத்திற்கு சேர்ந்து வந்தால் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் பார்வை கூறிய செய்தியில் உள்ளுக்குள் கூனி குறுகி போய்விட்டாள் சாரு. மேலும் 2 தெரு உள்ளே தள்ளி அவன் வந்த இடத்தில் கொஞ்சம் குடிசைகள் தள்ளி தள்ளி இருந்தது. அந்த ரோட்டில் நடப்பதே பெரும் கொடுமையாகத்தான் இருந்தது. நடு ரோட்டில் சாக்கடை, சேறு எல்லாம் கலந்து ஓடிக்கொண்டிருக்க அதை தாண்டி செல்வதே பெரும் பாடாக இருந்தது. அவளை ஒரு குடிசைக்கு அழைத்து வந்தவன் அதன் பூட்டை தன்னிடம் இருந்த சாவியால் திறந்தான். முதலில் தான் உள்ளே நுழைந்தவன் வெல்கம் ஹோம் பேபி என சிரித்துக்கொண்டே கூற அமைதியாக அந்த குடிசைக்குள் நுழைந்தாள் சாரு. அவள் கண்கள் தானாக அந்த வீட்டை அளவிட்டது. ஒரே ஒரு அறைதான். எங்கும் பெரிதாக தடுப்பு கூட இல்லை. ஒரு ஓரமாக சிறிய மண்ணெண்ணெய் அடுப்பு, அது பக்கத்தில் ஏதோ பழைய பாத்திரங்கள், ஒரே ஒரு பெட்ஷீட் தலையணை, ஒரு பக்கம் ஒரு நாற்காலி, ஒரு சின்ன செல்ஃப் போல் சுவற்றில் ஒரு பக்கம் இருந்தது. அதில் ஒரு ஓரமாக ஒரு மண்பானை. சமையலறை போன்ற இடத்தில் வளைந்து நெளிந்த சில பாத்திரங்கள், தட்டு, டம்ளர் என எல்லாமே பழையதுதான். அனைத்தையும் பார்த்தவளுக்கு இங்கு எப்படி சமாளிக்கப் போகிறோம் என பெரும் மலைப்பாகத்தான் இருந்தது. என்ன மகாராணி, மாளிகை எப்படி இருக்கு? கணவனின் குரலில் சாரு திரும்பிய போது அங்கிருந்த ஒற்றை நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் ஜெகன். அவள் திரும்பியதும் தானே தொடர்ந்து பேசினான். இனி இங்கதான் இருக்க போற. மகாராணி இங்கெல்லாம் இருப்பீங்களா? இல்ல ஓடி போயிடுவீங்களா? சிறு நக்கலோடு அவன் கேட்க, நான் இருப்பேன். இங்க இருக்கவங்களும் மனுஷங்க தானே. சற்று அழுத்தமாகவே சாருவிடம் இருந்து பதில் வந்தது. அதில் மெச்சுதலாக அவளை பார்த்தவன், அப்படி நினைச்சுக்கிட்டா சுலபந்தான். ஆனா என்ன ரொம்ப சாதாரணமா எடை போடுறியேமா என ஒரு வருத்தம் போல அவன் நிறுத்த சாரு சிறு பயத்தோடு அவனை பார்த்தாள். அதில் நிதானமாக அவளிடம் எழுந்து வந்தவன், ஏதோ ஒன்னு பொருந்தல இல்லையா என யோசனையோடு கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க அழுத்தமான காலடியுடன் கூர்மையான பார்வையுடனும் அவன் நெருங்கியதில் தானாக பயந்து பின்னால் நகர்ந்தாள் சாரு. இத்தனை சிறிய வீட்டில் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? ஒரு கட்டத்தில் சுவற்றில் முட்டி அவள் நின்றுவிட அவளுக்கு வெகு அருகில் வந்தவன் அவள் கழுத்தில் மெதுவாக கை வைத்தான். முதலாக அவன் தொடுகையில் அவன் என்ன செய்கிறான் என்று கூட கவனிக்க முடியாமல் ஒரு அவஸ்தையோடு சாரு நிற்க, இந்த திருமணங்கிறது யாரும் சந்தேகப்படாம உன்னை அழைச்சிட்டு வர போட்ட நாடகம் மட்டுமே சாரு. மத்தபடி எனக்கு மனைவியா இருக்க தகுதிய உனக்கு போய் கொடுப்பேனா என்றவன் கைகள் மேலும் அவள் கழுத்தில் அழுத்தத்தோடு பதிந்திருக்க அவன் என்ன சொல்ல வருகிறான் என அவளுக்கு புரியும் முன்பே ஒரே இழுப்பில் அவள் கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி விட்டான் ஜெகன். அவன் செயலில் பதறி ஐயோ என்று சாரு கத்திவிட என்ற கோபமான குரல் அவள் வாயை அடக்கியது. நான் கட்டின தாலிய சுமக்கிற தகுதி என் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு. உன்னை போன்ற பிறவிகளுக்கு கிடையாது. இத உன் கழுத்துல விட்டு வச்சா நான் என் மனைவிக்கு துரோகம் செஞ்சது போல ஆகிடாதா? தாலியை தன் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சாதாரணமாக அவன் கேட்க சாருவோ உச்சக்கட்ட அதிர்ச்சியுடன் விழித்தாள். அவன் கூறிய செய்தியை ஜீரணிக்கவே அவளுக்கு பெரும் பாடாக இருந்தது. உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? திக்கி திணறி ஒருவாறு சாரு கேட்க, அப்கோர்ஸ் என அசால்ட்டாக தோளை குலுக்கினான் ஜெகன். அந்த நொடி சாருவிற்குள் இருந்த பெரிய நம்பிக்கை உடைந்து போனது. என்ன இருந்தாலும் திருமணம் செய்து அழைத்து வந்திருக்கிறான் என்பதுதானே அவளின் பெரும் நம்பிக்கையாக இருந்தது. இப்போது அதுவே இல்லை என்றால்
அவன் தாலியை கலட்டியதே அதிர்ச்சி என்றால், அவனுக்கு மனைவி ஏற்கனவே இருப்பது அவளுக்கு உயிரே உறைந்துவிடும் அளவு அதிர்ச்சியாக இருந்தது. இப்போது தன் நிலை என்ன என்று யோசித்தவள் பெரும் பயத்தோடு அவனை பார்க்க, அவள் பார்வையில் எப்போதும் போல் சிரித்தவன், புரியலையா? சின்ன வீடு என அழுத்தமாக கூறிவிட்டு நிறுத்த, ஐயோ என்று கதறி காதை மூடிக்கொண்டாள் சாரு. ஜெகனோ எந்த சலனமும் இல்லாமல் அவள் காதிலிருந்து அவள் கைகளை அழுத்தமாக பிடித்தெடுத்தான். என்னம்மா, இருக்கிறதுலயே டீசெண்டான வார்த்தை தானே சொன்ன, அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணா எப்படி? இன்னும் இதுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கே. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், வேற ஏதாவது சொல்லி விடுவானோ என்ற பயத்தில் சாரு கைகூப்பி கெஞ்ச, என்ன நினைத்தானோ ஜெகனும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் பேசுவதை நிறுத்தியதும் அப்படியே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள் சாரு. ஜெகனும் ஒன்றும் பேசாமல் முன்பு போலவே சேரில் சென்று அமர்ந்து கொண்டு அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் எதிர்வினை என்னவென்று அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. எப்படியும் இத்தனை நேரம் அனைத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டது போல இதை அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்தேதானே செய்தான். அவன் நினைத்தது போலவே சாருவின் மனமும் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. அவன் மனைவியாக எந்த கஷ்டமானாலும் அவன் மனம் மாறும் வரை தாங்கிக் கொள்ள அவள் தயாராகத்தான் இருந்தாள். ஆனால் அந்த அடையாளம் கூட பறிக்கப்படும் இழி நிலையை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இல்ல, இது முடியாது. அவன் கூறியது போல் அந்த வார்த்தையை அவளால் மனதால் கூட நினைக்க முடியவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நிச்சயம் அவளால் வாழ முடியாது. ஒரு முடிவோடு எழுந்தவள் அவன் அருகில் வந்து நின்று பேசினாள். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க, இப்படி வேண்டாம், என்னால முடியாது, ப்ளீஸ் விட்டுருங்க. கை கூப்பி திக்கி திணறி அவள் கெஞ்ச, அவளை நிதானமாக பார்த்து கொண்டே எழுந்தவன், விட்டுட்டா என்ன செய்யறதா உத்தேசம் என்று நக்கலாக கேட்க, அந்த கேள்வியே அவளுக்கு அடுத்த பயத்தை கொடுத்தது. ஆம், என்ன செய்ய முடியும்? மீண்டும் தந்தையிடம் போக முடியாது. இங்குதான் ஏதாவது செய்ய வேண்டும். பார்த்து கொள்ளலாம். இவன் சொல்வதைப் போல் வாழ்வதை விட பசி பட்டினியே மேல் என நினைத்தவள் அவனிடம் அதை கூற வாய் திறக்க, அதற்குள் அவள் மனதை படித்து விட்டவன், ஓ இஷ்டம், ஆனா நீ என்னோட வாழலைனா அத அப்படியே உன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சாதாரணமாக அவன் கூறினாலும் அவன் குரலில் அடங்கி இருந்த வெறுப்பு மீள முடியாத சூழலில் சிக்கிவிட்டோம் என உடனடியாக சாருவிற்கு உணர்த்தியது. அதில் மனதில் தோன்றிய வலியில் வெடித்து சிதறிக்கொண்டு அழுகை வர, அடுத்த நொடி அவன் காலிலேயே விழுந்து விட்டாள் சாரு. ஐயோ, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் செஞ்சது பெரிய தப்புதான். அதுக்காக என்ன கொலை வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஐயோ, என்னால முடியலையே, நினைக்க கூட முடியல. வேண்டாமே, விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. அடி வயிற்றிலிருந்து வந்த கதறலோடு அவள் துடிக்க, அதை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். நிதானமாக அவள் அருகில் தரையில் அமர்ந்தவன், எனக்கு மன்னிச்சு பழக்கமில்ல சாரு. உண்மையாவே நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரிஞ்சா தண்டனையை ஏத்துக்கிறது தானே? அழுத்தமாக அவன் கேட்க, அவனை பாவமாக பார்த்தாள் சாரு. அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லையே. எத்தனை வலியானாலும் தாங்கிக் கொள்ள தயாராகத்தானே இருந்தாள். ஆனால் அவன் கூறும் தண்டனை, அது எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவனுக்கு யார் புரிய வைப்பது? இதை தவிர என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, செய்யறேன். இது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். கரகரத்த குரலோடு அவள் கேட்க, அழுத்தமாக மறுப்பாக தலையசைத்தான் ஜெகன். உனக்கு ஒன்னு புரியவே இல்ல சாரு. நீ ஆசைப்பட்டதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என எப்போதும் போல் புரியாத குரலில் அவன் பேச, திகைப்போடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் சாரு. நான் செய்யாத எந்த தப்ப நான் செஞ்சுதா சொல்லி நீ எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தியோ, அந்த தவிர நான் செஞ்சாதானே சரியா இருக்கும். பெண்கள் விஷயத்துல நான் தவறானவன்னு பட்டம் கட்டி அதுக்கான தண்டனையும் வாங்கிட்டேன். ஆனா அந்த தவிர நான் இன்னும் செய்யவே இல்லையேமா. செஞ்சு முடிச்சாதானே சரியா இருக்கும். அதுவும் உன்கிட்ட செஞ்சாதான்
மிக சரியா இருக்கும் இல்லையா? தெளிவாக ஜெகன் பேச அவனுக்கு பதில் சொல்ல வழியற்று விழித்துக் கொண்டிருந்தாள் சாரு. அவன் சொல்வது எல்லாமே சரிதானே? அந்த விஷயத்தில் அவனை அவமானப்படுத்தி இருக்க கூடாதுதான். எனக்கு அப்போ அத்தனை தூரம் யோசிக்க தெரியல ஜெகன். பெரும் பிழைதான், மன்னிக்க வேண்டாம். தண்டனையாவது மாற்றக்கூடாதா? கையேந்தி சாரு கேட்க, முடியாது என ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டான் ஜெகன். அதற்கு மேல் அவன் அமரவில்லை. அங்கிருந்து எழுந்து விட்டவன் அவளையும் ஒற்றை கையை பிடித்து எழுப்பினான். அதற்குள் அழுதழுது வீங்கிப் போயிருந்த அவள் முகத்தை அழுத்தமாக பிடித்து தன் முகம் நோக்கி நிமிர்த்தியவன், எனக்கு நீ கொடுத்த தண்டனைக்கான தவற நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ற திருப்தி எனக்கு வர வரைக்கும் என் சின்ன வீடுங்கிற பேர்ல நீ இங்க இருக்க. மீறி இங்கிருந்து வெளியே போனாலோ இல்ல உயிரை விடுறன்னு ஏதாவது முடிவெடுத்தாலோ விஷயம் உடனடியா உன் தந்தை காதுக்கு போயிடும் அழுத்தமாக கூறியவன் அவள் ஸ்தம்பித்து நிற்பதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பேசினான். இங்கு பொதுவான பாத்ரூம் டாய்லெட் தான், பொது தண்ணி தான். வேணுங்கும் போது வெளியில போய் பிடிச்சுக்கோ. நான் இரவு வருவேன். சமையலுக்கு தேவையான எல்லா அடிப்படை பொருளும் இருக்குது. சமைச்சு சாப்பிடு. சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிட்டா அப்படியே உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போவேன். பாத்துக்கோ. இப்ப கிளம்புறேன். என் குடும்பத்தை பார்க்கணுமே. கடைசி வார்த்தையை அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஜெகன். சாருதான் நின்ற இடத்திலிருந்து அசையக்கூட தோன்றாமல் உறைந்து நின்று விட்டாள். எத்தனை நேரம் அப்படியே நின்றிருந்தாலோ அவளுக்குத்தான் வெளிச்சம். ஒரு கட்டத்தில் கால்கள் ஓய தானாக அமர்ந்தவள் மனம் மட்டும் அவன் கூறிவிட்டு சென்ற விஷயத்தில் இருந்து கொஞ்சமும் மீளவில்லை. ஏன் இப்படி? ஏன் இத்தனை கொடுமையா நடக்குது? தனது உயிரை மாய்த்து கொள்ளும் உரிமை கூட தனக்கு இல்லையே என்ற கலிவிரக்கம்தான் அவளை வாட்டி வதைத்தது. ஆம், இப்போதுதான் அவள் தந்தை மகளுக்கு பெரிய வாழ்க்கை அமைந்து விட்டது என்று நிம்மதியாக இருப்பார். இப்போது ஏதாவது தவறாக கேட்டால் அவரது பலவீனமான இதயம் நிச்சயம் தாங்காது. சரியான நேரம் பார்த்துதான் அவளை பிடித்திருக்கின்றான். ஜெகன் சாமானியப்பட்டவன் இல்லை என புரிந்த நொடி அவள் மனதில் பயமெல்லாம் தாண்டி பெரும் வேதனைதான் குடிகொண்டது. அவள் மனம் அவள் தந்தைக்கு தெரிந்ததோ என்னவோ. சரியாக மகளுக்கு அழைத்தார். போன் அடிப்பதே தெரியாமல் முதலில் அமர்ந்திருந்தவள் ஒரேடியாக போன் அலறவும் தான் கொஞ்சம் சுயநினைவே வந்து எழுந்தாள். தந்தையின் எண்ணை போனில் பார்த்ததும் தொண்டை அடைத்துக்கொண்டு மீண்டும் அழுகை வந்தது. வெடித்து சிதறிவிடுவோமோ என பயமாக இருக்க மிகவும் கடினப்பட்டு அழுகையை விழுங்கினாள் சாரு. துடித்த உதடுகளை அழுத்தமாக கடித்து கட்டுப்படுத்திக் கொண்டவள் கண்களை அழுந்து துடைத்துக்கொண்டு போனை எடுத்தாள். என்ன கட்டுப்படுத்தி என்ன செய்ய? சாருமா என்ற தந்தையின் ஒற்றை வார்த்தையிலேயே தன்னை எறியாமல் அப்பா என்று கதறிவிட்டாள் சாரு. அவள் கதறியதும் தானும் பதறிவிட்டவர், என்னாச்சுமா? ஏன் அலறடா? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே என பதறிவிட, அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தவள், ஒன்னும் இல்லப்பா, உங்க குரலை கேட்டதும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அவ்வளோதான் என சாதாரணமாக பேச முயல அவருக்கும் அத்தனை சுலபத்தில் சமாதானமாகவில்லை. இல்லையே சாருமா, உன் குரலே சரியில்லையேடா, எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் இல்லையேமா என கொஞ்சமும் பதட்டம் குறையாமல் தான் பேசினார் கருணாகரன். அவருக்கு ஏற்கனவே ஏதோ இனம் புரியாத பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. நல்ல இடம் என்று திருமணம் செய்து வைத்து விட்டார்தான். ஆனால் ஜெகனிடம் இருந்த அதிகப்படி இறுக்கம் அவருக்குள் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்தது. அதிலும் ஒரு நாள் கூட உடன் இருக்காமல் அவன் அழைத்து சென்றது வேறு அவருக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. கருணாகரன் பேச்சிலிருந்தே அவர் கலக்கத்தை கண்டு கொண்டவள் அதற்கு தகுந்தாற்போல்தான் மீதியை பேசினாள். அப்பா, என்னப்பா நீங்க? எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? உங்க மாப்பிள்ளையும் அத்தையும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இதோ இப்ப கூட அத்தை போட்டு கொடுத்த காஃபிய குடிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என சிரிப்போடு அவள் கூற அதில் ஒருவாறு நிம்மதி அடைந்தவர், ஈஸ்வர் தம்பிக்கிட்ட போன் குடுமா, நான் ஒரு முறை பேசிக்கிறேன் என அடுத்த குண்டை போட அதில் தடுமாறாமல் பதில் சொல்லவே பெரும்பாடு பட்டு போனாள் சாரு. அச்சோ, இத்தனை நேரம் என்னோட தான் இருந்தார்ப்பா. இப்பதான் யாரோ ஆபீஸ்ல இருந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு போனாரு.
வந்ததும் கண்டிப்பா பேச சொல்றேன்பா என்றவள், அத்தை என்ன பண்றாங்க என அவளே பேச்சை மாற்ற அதை உண்மை என்று நம்பி அவரும் கிருஷ்ணவேணியிடம் போனை கொடுத்தார். அவரும் சாருவின் நலத்தை பற்றியே விசாரிக்க தந்தையிடம் செய்த தவறை அத்தையிடம் செய்யாமல் தெளிவாகவே பதில் கூறிவிட்டு போனை வைத்தாள் சாரு. அதுவரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தவளுக்கு அதற்கு மேல் முடியாமல் போய்விட போனை அப்படியே கீழே வைத்துவிட்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள். இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி சமாளிப்பது? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என ஒன்றும் புரியாமல் தவிப்போடு அமர்ந்திருந்தாள் சாரு. எத்தனை நேரம் அப்படியே இருக்க முடியும்? உடம்பை கெடுத்து வைக்க கூடாது என கடைசியாக ஜெகன் கூறிச் சென்றது ஞாபகம் வர அழுது கொண்டே இருந்து விடுகிறேன் என்ற கெஞ்சிய கண்களை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டு எழுந்தாள் சாரு. அங்கிருந்த ஒரு பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வந்தபோது அவளுக்கு அடுத்த சோதனை காத்திருந்தது. அத்தியாயம் 11. கையில் குடத்துடன் கதவை திறந்தவள் அதிர்ந்து விழித்தாள். அவள் வீட்டு வாசலில் 4-5 பெண்கள் அவளையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். யாரு? என்ன என்று அவள் அதிர்ச்சி நீங்காமல் கேட்க, "இந்தா பொண்ணு, இத நாங்க கேட்கணும். யார் நீ? உன்னை விட்டுட்டு போனானே அவன் யாரு? ஆளு பாக்க டிப்டாப்பா இருக்கான். அவ்வளோ பெரிய ஆளை எப்படி பிடிச்ச? உன்னை வச்சிருக்கானா? இங்கதான் இருப்பியா?" அவர்கள் பேச்சில் உடல் கூசி போய் அவள் நிற்பதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் ஆளுக்கொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே போக சாருவிற்கோ மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. "ப்ளீஸ் வழி விடுங்க" என அவள் கெஞ்சலாக கேட்க அதில் ஒரு பெண்மணிக்கு கோபம் வந்துவிட்டது போல. "ஏய், என்ன கேட்டுட்டே இருக்கோம், பதில் சொல்லாம போக பாக்குறியா? எங்க இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களையே மதிக்காம இருந்துடுவியா? எவ்ளோ திமிரு உனக்கு? பதில் சொல்லிட்டு போமா" என அவர் எகிர அதில் பயத்தோடு சட்டென பின்னால் நகர்ந்து விட்டாள் சாரு. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் பேசிய தினசில் அடைக்கப்பட்டிருந்த அழுகை மீண்டும் வந்ததுதான் மிச்சமாக இருந்தது. இருந்தும் அவள் பதில் கூறாமல் அவர்கள் நகர மாட்டார்கள் என புரிந்துவிட, "அவரு என் கணவர்தான்" என்றால் சாரு மெதுவாக. அதில் ஏதோ பெரிய ஜோக் கேட்டது போல ஒருத்தி சிரிக்க மற்றொரு பெண்ணோ அவள் அருகில் வந்து அவள் கழுத்தை ஆராய்ந்தாள். "ஏமா, எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமா, உன்னை எங்கிருந்து புடிச்சிட்டு வந்தான்? புதுசா இவ்ளோ தயங்கற?" கொஞ்சமும் இரக்கமில்லாமல் அந்த பெண்மணி கேட்க, இல்ல நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல" என தாங்க மாட்டாமல் கதறிவிட்டவள் கையில் இருந்த குடத்தை போட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் ஓடி ஒரு மூலையில் அமர்ந்து விட்டாள். சரியாக அவள் ஓடிய நேரம், "இங்க என்னடி பண்றீங்க எல்லாரும்?" என்ற சத்தமான பெண் குரலில் அனைவரும் திரும்பி பார்த்தனர். "ஒண்ணுமில்ல பாக்கியம், புதுசா வந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்" என்று ஒருவர் கூற, "நீங்க பேசின லட்சணத்தை கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுதான் பயந்து அழுகுதில்ல, அத போய் மேலும் மேலும் கொடைஞ்சிட்டு இருக்கீங்க. பாவோண்டி, அதுக்கு என்ன கஷ்டமோ, போய் எல்லாரும் வேலைய பாருங்க" என பாக்கியம் எனும் அழைக்கப்பட்ட பெண்மணி மென்மை பாதி அழுத்தம் மீதி என கூற அதற்கு மேல் அவர்கள் அங்கு நிற்கவில்லை. "சும்மாதான் பாக்கியம் கேட்டோம், அதுக்குள்ள அந்த புள்ள அழுதுருச்சு" என்று புலம்பிக் கொண்டே நகர்ந்து விட்டன. அவர்கள் சென்றதும் சாருவின் வீட்டிற்குள் வந்தாள் பாக்கியம். ஒரு ஓரமாக அமர்ந்து அழுது கொண்டிருந்த சாரு அருகில் வந்தவர் மெதுவாக அவள் அருகில் அமர்ந்தார். "அழாத பாப்பா, அதுங்களுக்கெல்லாம் பேச தெரியாது. ஆனா எல்லாரும் நல்லவங்க தான். இனி உன்கிட்ட இப்படி பேசாம நான் பாத்துக்கிறேன். அழாத, சரியா? என்ன வேணும் உனக்கு? தண்ணி எடுக்க வந்தியா?" மென்மையாக அவர் பேசியதில் ஒருவாறு தன் பயம் தெளிந்து அவரை நிமிர்ந்து பார்த்தாள் சாரு. ஏனோ பார்த்த உடனேயே சாருவிற்கு பாக்கியத்தை பிடித்துவிட்டது. பாக்கியத்திற்கு 35 வயது பக்கம் இருக்கும். அவள் பார்த்த மற்ற பெண்கள் போல் இல்லாமல் பாக்கியத்தின் முகத்திலேயே ஒரு கனிவு இருந்தது. அதுவே சாருவிற்கு பெரும் தைரியம் கொடுக்க, "நான் தப்பான பொண்ணு இல்லக்கா" என்றால் இன்னும் அழுகை குறையாமல். அதில் அவள் தலையை மென்மையாக கோதி கொடுத்த பாக்கியம், "அது பார்த்தாலே தெரியுதுமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா?" என்று கேட்க ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள் சாரு. "சரிம்மா, நீ அழாத. எதுனாலும் நீ இங்க இருக்க வர உனக்கு நான் இருக்கேன்.
யாரும் உன்கிட்ட வம்பு வளர்க்காம நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. சரிம்மா, இப்ப வா, தண்ணி பிடிச்சிட்டு வருவோம் என்று அழைத்து சென்றார் பாக்கியம். அவருடனே ஒட்டிக்கொண்டு சென்று அடிபம்பில் தண்ணீர் பிடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள் சாரு. வீட்டில் அரிசி இருக்க வேறு எதையும் ஆராயக்கூட தெம்பில்லாமல் அதை மட்டும் களைந்து பாக்கியத்தின் உதவியுடன் மண்ணெண்ணெய் அடுப்பில் அதை வேக போட்டாள். நான் கொஞ்சம் மோர் தரேன் சாரு, இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு படு. ரொம்ப ஓஞ்சு போயிருக்க, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் என பாக்கியம் கூறிவிட அவரை நன்றியோடு பார்த்தவள், ரொம்ப நன்றிக்கா என்று விட்டு அவர் கொடுத்த கொஞ்சம் மோரையும் ஊறுகாயையும் மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள் சாரு. அதை மட்டும் வைத்து சாப்பிட்டு விட்டு படுத்தவள் நிஜமாகவே நன்றாக உறங்கிவிட்டாள். மாலை வேளையில்தான் மீண்டும் கண் விழித்தாள். கண்களை திறந்ததும் முதலில் எங்கு இருக்கிறோம் என்னவென்று ஒன்றும் புரியாமல் விழித்தவளுக்கு சிறிது தெளிந்ததும் எல்லாம் புரிந்துவிட்டது. மீண்டும் கண்களை கரித்து கொண்டு வந்தது. இந்த முறை முயன்று அழுகையை உள்ளிழுத்து கொண்டாள். ஏற்கனவே காலை முழுவதும் அழுதழுது கண்கள் எல்லாம் வீங்கி தலை வலிக்க தொடங்கி இருந்தது. மேலும் அழுதால் உடல் தாங்காது என்று புரிந்ததால் அழுகையை விழுங்கிக் கொண்டு எழுந்து விட்டாள். காலையில் பிடித்திருந்த தண்ணீரில் கொஞ்சம் எடுத்து வாசலில் ஒரு ஓரமாக முகம் அலம்பிக் கொண்டு வந்தவள் தன்னிடம் இருந்த சிறு சாமி படத்தை எடுத்து அந்த வீட்டின் செல்ஃபில் வைத்து கொண்டாள். ஏனோ தனக்கு நடக்கும் கொடுமை எதற்கும் கடவுள் மீது அவளுக்கு கோபம் வரவில்லை. இதெல்லாம் அவள் வினை பயன்தானே. திமிரெடுத்து போய் தான் செய்த தவறுக்கு தான் அனுபவிக்கிறாள். கடவுளை நொந்து என்ன செய்ய? எதுவும் வேண்டிக் கொள்ள தோன்றாவிட்டாலும் சில நிமிடங்கள் கண்மூடி அமைதியாக நின்றுவிட்டு நகர்ந்து விட்டாள் சாரு. இரவிற்கு சாதமும் ஒரு காயும் மட்டும் செய்தவள் மனம் முழுவதும் நேரமாக ஆக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இரவு வருவதாக சொல்லிவிட்டு போனானே, வந்தால் அதற்கு மேல் அவளால் யோசிக்கவே முடியவில்லை. அவனோடு வாழ வேண்டுமா? அவளால் முடியுமா? அதிலும் அவன் வீட்டில் மனைவி இருக்க அவள் மனதில் வரிசையாக எழுந்த கேள்வியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக் கொண்டிருந்த தெளிவும் மொத்தமாய் மறைந்துவிட அமைதியாக அமர்ந்து விட்டாள். மாலை கடவுளிடம் எதுவும் வேண்டிக் கொள்ளாமல் இருந்த மனம் இப்போது தீவிரமாய் வேண்டிக் கொண்டது. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்திடே. அவன் கூறுவது போல வாழ்ந்தா அதைவிட அசிங்கம் என்னவா இருக்க முடியும்? ஐயோ, முடியாது, இப்படி நடக்கக்கூடாது, எப்படியாவது காப்பாத்திடு பிளீஸ் என மனமெல்லாம் அனற்ற அதையே திரும்ப திரும்ப வேண்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் சாரு. திடீரென ஏதோ தோன்ற வேகமாக எழுந்தவள் தனக்கு 4 வீடு தள்ளி இருந்த பாக்கியத்தின் வீட்டிற்கு வந்தாள். பாக்கியத்தின் வீட்டில் அவரும் அவர் கணவர் மட்டும்தான். அவர் கணவர் இரவுதான் வருவார் என்பதால் பாக்கியம் மட்டும்தான் வீட்டில் இருந்தால். ஒருவித பதட்டத்தோடு நின்ற சாருவை பார்த்தவர், என்ன சாருமா என்று மென்மையாக கேட்க, எனக்கு ஒரு மஞ்சக்கயிறு வேணும்கா என்றால் சாரு கலங்கிய குரலை மறைத்து கொண்டு. அதில் அவள் மனதை அவள் கூறாமலே புரிந்து கொண்டு பாக்கியம் உள்ளே சென்றார். அவர் மீண்டும் வந்தபோது அவர் கையில் ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டிய மஞ்சள் கயிறு இருந்தது. ஏழைகளின் தாலி. அதை கைகள் நடுங்க வாங்கிக் கொண்டவள் கழுத்தில் கட்டப்போக அவள் கைகளை பிடித்து தடுத்த பாக்கியம், உன் புருஷனை கட்ட சொல்லுமா என்றார். சாருவின் மனம் அதில் சோர்வோடு சுருங்கியது. கட்ட மாட்டானே, கட்டியதை கலட்டியதே அவன்தானே. இருந்தும் இத்தனை உதவுபவரிடம் அதை கூற மனம் வராமல் சரிக்கா என்று விட்டு தன் குடிசைக்கு வந்து விட்டாள். வந்தவள் தான் வைத்திருந்த சாமி படம் முன்பு நின்று தானே தாலியை கழுத்தில் கட்டிக்கொண்டாள். கட்டும்போது அவள் கைகள் அவள் அறியாமல் நடுங்கியது. அதை முயன்று ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து கட்டி முடித்தவள் மீண்டும் அங்கேயே அமர்ந்து விட்டாள். இந்த தாலிதான் கொஞ்சமேனும் அவள் மானத்தை காப்பாற்றும். அதற்கு மேல் சமைத்து வைத்த உணவை உண்ணக்கூட தோன்றாமல் சாரு அமர்ந்திருக்க 10 மணி அளவில் வந்து சேர்ந்தான் ஜெகன். வீட்டிற்கு வரும்போது அவன் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு வர இங்கு அமர்ந்திருந்த சாருவிற்கு அவன் செயலில் உடல் தூக்கி வாரி போட்டது. அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே வந்தவன் காலை போலவே அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். கையில் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டவன், சாப்பிட்டியா சாரு
என்று சாதாரணமாக கேட்க அவளோ மொழி அறியாதவள் போல விழித்துக் கொண்டிருந்தாள். அதில் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இருந்த இடத்திலிருந்தே சமையலறையை பார்த்தவனுக்கு அவள் உண்ணவில்லை என்று புரிந்து போனது. போய் சாப்பிட்டுட்டு வா என்றவன் சேரை தூக்கி ஜன்னல் அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டான். சாருவோ மனதில் இருந்த பயத்திலும் அலைப்புறுதலிலும் அசையாமல் அமர்ந்திருக்க அவள் புறம் திரும்பாமலே, சாரு, உன்னை சாப்பிட சொன்ன என அவனிடமிருந்து வந்த அழுத்தமான வார்த்தையில் அதற்கு மேல் அமர தைரியம் இல்லாமல் எழுந்து விட்டாள் சாரு. ஏதோ சாப்பிட்டேன் என பேர் பண்ணி விட்டு எழுந்தவள் ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்துக்கொண்டு அவனிடம் பேசி பார்க்கலாம் என்ற முடிவோடு வந்தாள். ஆனால் அவள் நினைத்தால் போதுமா? அவன் நினைக்க வேண்டாமா? அவள் அவன் அருகில் வருவதை உணர்ந்ததும் சட்டென தான் அமர்ந்திருந்த சேரிலிருந்து எழுந்தவன் அழுத்தமான காலடியுடன் அவளை நெருங்க அவன் முகத்தில் இருந்த அழுத்தத்திலும் கண்களில் இருந்த பளபளப்பிலும் முதுகுத்தண்டு சில்லிட பின்னால் நகர்ந்தாள் சாரு. அவளை பிடித்து ஒரே இழுப்பில் இழுத்து ஜெகன் அணைத்து விட அவனிடமிருந்து முதலில் திமிரத்தான் போராடினாள் சாரு. அவளை அசையக்கூட விடாமல் அழுத்தமாக பிடித்திருந்தவன், நான் உன் அனுமதி இல்லாம உன்னை தொடுறேன்னு கத்தி ஊற கூட்டேன் சாரு. என்ன கட்டி வச்சு உதைப்பாங்களே, பார்க்க வேண்டாமா? இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டு அவள் காதில் மீசை ரோமம் உரச உதட்டில் உறைந்திருந்த புன்னகையுடன் அவன் கூற, இந்த முறை சாருவின் உடல் வெளிப்படையாகவே தூக்கி போட்டது. தாங்க மாட்டாமல் அடிவயிற்றிலிருந்து கேவல் வந்துவிட, தப்புதான் ஜெகன், மன்னிச்சுடுங்க ப்ளீஸ், வேற என்ன வேணாலும். ஈஸ்வர், ஈஸ்வர்னு தான் கூப்பிடணும். அவள் பேசிக்கொண்டிருந்த போதே கோபத்தோடு அவன் குரல் இடையிட்டது. இப்ப இதுவா முக்கியம் என அவள் மனம் கூக்குரலிட அவன் கைகள் அவள் கழுத்தில் கோலம் போட தொடங்கியிருந்தது. ஜே, ஈஸ்வர், இது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுக்கு உயிரை கூட விட்டுடுவேன். வேற என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, செய்யறேன். என்ன தண்டனைனாலும் தாங்கிக்கிறேன். இது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் என அவள் அவன் அணைப்பிலிருந்து அசைய முடியாமல் உடல் எல்லாம் கூசி போய் கெஞ்ச, பாவம், உன்னை குளிக்கும்போது படம் எடுத்ததா சொன்னப்போ இந்த கூச்சம் இருந்த மாதிரி தெரியலையே. பாவம் போல் கேட்டவன் குரலில் அத்தனை நக்கல் இருந்தது. எனக்கு அப்போ தெரியலையே, மன்னிச்சுடுங்களே. பேசக்கூட முடியாமல் அவளுக்கு அழுகைதான் வந்து தொலைத்தது. அன்னைக்கு ஊர்க்காரங்க அடிச்ச அடியில நான் செத்திருந்தா யார்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்டிருப்ப? யோசிப்பது போல் நிறுத்தியவன், ஏன் கேட்கணும், சந்தோஷப்பட்டிருப்ப இல்லையா? அவள் முகத்தின் வரி வடிவத்தை அளந்து கொண்டே அவள் தவறை அவளுக்கு முகத்தில் அடித்தது போல் புரிய வைத்தான் ஜெகன். அதற்கு பதில் கூட சொல்லத் தெரியாமல் விழிக்கத்தான் முடிந்தது சாருவால். ஆம், அவன் உயிரே அல்லவா போயிருக்கும். ஆனால் அதற்கு ஈடாக அவள் உயிரை கேட்டால் கூட கொடுத்து விடுவாளே. இவன் கேட்பது அதற்கும் மேலானதல்லவா? என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் கைகள் அவள் கழுத்தில் தயங்கி நின்றது. கையில் உணர்ந்த விஷயத்தை எடுத்து பார்த்தவன் சட்டென்று அவளை உதறி விலகினான். என்ன இது? கோபத்தோடு அவள் கழுத்தில் இருந்த தாலியை காண்பித்து அவன் கேட்க, அதில் உள்ளுக்குள் நடுங்கியதை மறைத்து கொண்டு பதில் கூறினாள் சாரு. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க, ப்ளீஸ் இருக்கட்டும் ப்ளீஸ். அவன் கைகள் தாலியில் அழுத்தத்தோடு படிவதை உணர்ந்து அவள் அவசரமாக கெஞ்ச சிறு புருவ சுளிப்போடு கையை தளர்த்தினான் ஜெகன். ஆனால் அடுத்த நொடி அவன் மீண்டும் அவளை அணைத்துவிட, இந்த முறை அவள் இதழ்கள் சிறைப்பட்டு போனதில் அவளால் பேச முடியாமல் போனது. அவன் எந்த உணர்வில் அவளோடு இணைந்தானோ அவள் கொஞ்சமும் அவனுக்கு உடன்பட முடியாமல் தவித்துப் போனாள். இத்தனைக்கும் அவன் அவளை மென்மையாகத்தான் கையாண்டான். ஆனால் மனதின் வலியில் முட்டிக்கொண்டு வந்த அழுகையை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஐயோ வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ், இது மட்டும் வேண்டாம் என்ற அவள் கதறல் எதற்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் தன் கதறலுக்கு மதிப்பில்லை என்று தெரிந்ததும் வேறு வழி இல்லாமல் அமைதியாகிவிட்டாள் சாரு. அவன் விலகிய பின்பும் உயிரே போய்விட்ட உணர்வில் அமைதியான அழுகையோடு அவள் படுத்துவிட, இதை யார்கிட்ட வேணாலும் சொல்லி
எனக்கு அடி வாங்கி கொடுக்கலாம் சாரு. அந்த சூழலிலும் இரக்கமே இல்லாமல் குத்தினான் ஜெகன். அவனுக்கு எந்த பதிலும் கூற தோன்றாமல், கண்களை துடைக்க கூட தோன்றாமல் அவள் திரும்பி படுத்துவிட அவள் அழுவதை புரிந்து கொண்டவனின் முகம் இறுகியது. இது நீயா தேடிக்கிட்டதுதான் என எந்த உணர்வுகளும் அற்று கூறியவன் சற்று நேரத்தில் எழுந்து விட்டான். நான் போறேன், நாளைக்கு எப்போ வேணும்னாலும் வருவேன் என்றவன் அவள் பதிலுக்கு காத்திராமல் சென்று விட்டான். அவன் சென்றதுதான் தாமதம். அதற்கு மேல் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறிவிட்டாள் சாரு. அத்தியாயம் 12. ஜெகன் கிளம்பி சென்றதும் தாங்க மாட்டாமல் கதறியவளுக்கு கதறல் நிற்கவே இல்லை. கடைசியில் இப்படி ஒரு நிலையிலா அவள் வாழ்க்கை தொடங்க வேண்டும்? குடும்பம் இருந்த நிலைக்கு அவளுக்கு வாழ்க்கையை பற்றி பெரிதாக கனவு ஒன்றும் இல்லைதான். ஆனால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை கூட அமையாமல் இப்படி தன்னை பறிகொடுக்க வேண்டி வரும் என அவள் நினைத்து கூட பார்த்ததில்லையே. கணவன்தான் என்று கூட மனதை சமாதானம் செய்து கொள்ள முடியாத அளவு கொடுமையான நிலையில் தள்ளிவிட்டானே. அந்த நொடி 4 வருடம் முன்பு வினை கூறி சென்ற வார்த்தை அவள் காதில் அச்சரம் பிசகாமல் ஒலித்தது. ஜெகன் கொடுக்கிற தண்டனை எப்போதும் எதிரியால தாங்க முடியாத அளவுதான் இருக்கும். எத்தனை உண்மையான வார்த்தை! தாங்கவே முடியவில்லையே. அவள் தெரியாமல் கூறிய பொய்யை விட பன்மடங்கு அசிங்கமானவளாக அவளை உணர வைத்து விட்டானே. அவன் வீட்டில் மனைவி இருக்கும்போது அவன் அவளோடு இருந்தால் அவளுக்கு பெயர் என்ன? அவன் கூறிய வார்த்தையை விட கொடுமையாகத்தான் அவளுக்கு தோன்றியது. அந்த நொடி ஜெகன் பக்கம் இருந்த நியாயமெல்லாம் மறந்து அவன் மீது பெரும் கோபம் எழுந்தது அவளுக்கு. அவள் தண்டனை அனுபவிக்க கூட தயாராக இருந்தாலே. இப்படி வேண்டாம் என எத்தனை கெஞ்சியும் காதில் வாங்காமல் இருந்து விட்டானே. ஒரு பெண்ணிற்கு கொடுக்கக்கூடாத தண்டனை, அவள் உயிரை எடுப்பதை விட கொடுமையான தண்டனை கொஞ்சமும் யோசிக்காமல் கொடுத்து விட்டானே. இந்த நொடி அவள் அவனுக்கு செய்த தவறு கூட மட்டுப்பட்டு விட்டது. அவனுக்கு வலித்திருக்கும் தான், ஆனால் அவளை போன்ற வலி அவனுக்கு புரியக்கூட செய்யாது. இதோ இந்த நொடியே இந்த உடல் முழுவதையும் எரித்துவிட்டால் நன்றாக இருக்கும் என கை கால்கள் எல்லாம் பரபரக்கிறதே. இந்த வலியை அவனால் உணர முடியுமா? நினைத்து கூட பார்க்க முடியாது. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நிச்சயம் தன் வலியை ஒரு நாள் ஜெகன் உணர வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டாள் சாரு. ஆம், அவனுக்கு தெரிய வேண்டும். குறைந்தது அவன் அவள் வலியை உணரும் நாளாவது வர வேண்டும். அவள் இருக்கிறாளோ இல்லையா? ஆனால் அவன் உணர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டாள் சாரு. இரவு முழுவதும் ஒரு பொட்டு கூட அவள் கண் மூடவில்லை. மனதில் நிறைந்துவிட்ட வலியில் தூக்கம் எங்கிருந்து வரும்? கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கிய கண்களை துடைக்கக்கூட தோன்றாமல் இரவு முழுவதும் அழுது ஓய்ந்தவள் மறுநாள் காலை எழுந்து கொள்ளும்போது ஒரு திடமான முடிவெடுத்திருந்தாள். எல்லாம் இழந்தாயிற்று. இனி அவளிடம் இலக்க என்ன இருக்கிறது? எதுவானாலும் அவன் கோபம் தீரும் வரை செய்து கொள்ளட்டும், பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று தெளிவாக முடிவெடுத்து விட்டாள் சாரு. இரவு முழுவதும் தூங்காததால் காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டாள். இங்கு பொதுவான பாத்ரூம் தான் என்பதால் விடியற் காலையிலேயே சென்று காலை கடன்களை முடித்துக்கொண்டு குளித்துவிட்டு வந்துவிட்டாள். நேரமாக ஆக கூட்டம் கூடிவிடும், அங்கு நிற்க சங்கடமாக இருக்கும் என்பதால் இதை முந்தைய நாளே யோசித்து வைத்திருந்தாள். காலைக்கும் மதியத்திற்கும் சேர்த்து ஒரே உணவாக வைத்துவிட்டு அமர்ந்தவளுக்கு பொழுதுதான் சுத்தமாக நகரவில்லை. அமைதியாக அமர்ந்தாள். மனம் வேறு அவள் முடிவை எல்லாம் தாண்டி கதறிப்படுத்தியது. அதற்கு இடம் கொடுத்தால் சரிவராது என்று முடிவு செய்தவள் பேசாமல் பாக்கியத்திடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்து எழுந்தபோது சரியாக வீட்டிற்குள் வந்தான் ஜெகன். முந்தைய நாள் போலவே வரும்போதே அவன் கதவை சாற்றிவிட்டு வர இத்தனை நேரம் முயன்று பிடித்து வைத்திருந்த தைரியமெல்லாம் அவளுக்கு போன இடம் தெரியவில்லை. பகலிலேயே அவனை எதிர்பார்க்காததால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நின்று விட்டாள் சாரு. ஆனால் அவள் முகத்தில் இருந்த தெளிவை உடனடியாக கண்டு கொண்ட ஜெகன் புருவ முடிச்சுடன் அவள் அருகில் வந்தான். என்ன ரொம்ப தெளிவா இருக்க? நேத்து கதறி துடிச்சத பார்த்தா
ஏதாவது தப்பான முடிவெடுத்திருப்பேன்னு நினைச்சு வந்தனே. யோசனையோடு கூறிக்கொண்டே அவன் அமர அதற்குள் சாருவும் சுதாரித்திருந்தாள். கதறலுக்கு எந்த பலனும் கிடைக்கலையே. அமைதியாக இருந்தாலும் தெளிவாகவே சாரு கூற மீண்டும் அவன் முகத்தில் யோசனை ரேகை படிந்தது. சோ என அவன் கேள்வியோடு நிறுத்த, அழுது பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுது. மீண்டும் அவளிடமிருந்து சுருக்கமான பதிலே. அதில் தன் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டவன் நிதானமாக அவள் அருகில் வந்தான். சோ என் தண்டனையை ஏத்துக்கிற, அதாவது நான் செய்யறது சரிதாங்கிற? அழுத்தமாக அவன் கேட்க மறுப்பாக தலையசைத்தாள். உங்களை நான் அவமானப்படுத்தினது, அடிவாங்க வச்சது எல்லாமே தவறுதான். அதுக்கு நீங்க என் உடலை வருத்தி என்ன தண்டனை கொடுத்திருந்தாலும் நியாயம்தான். ஆனா நீங்க செஞ்சது இது மன்னிக்க முடியாத தவறுதான். அவள் அழுத்தமாக பேச சில நொடி அமைதியாக இருந்தவன் பின் சத்தமாக சிரித்து விட்டான். அவன் சிரித்ததும் ஒன்றும் புரியாமல் அவள் பார்க்க தனது சிரிப்பை நிறுத்திவிட்டு அவளை உறுத்து விழித்தவன், என்ன ஒரு உறுதி உனக்கு? நான் குடுக்கிற தண்டனை தான் சரி சாரு. அவள் கைகளை பற்றி அழுத்தம் திருத்தமாக அவன் கூற அன்று போலவே அவன் பிடி இறுகினாலும் இன்று சாரு அமைதியாகவே நின்றாள். அவள் முகத்தை பிடித்து தன் முகத்திற்கு நேராக அழுத்தமாக நிமிர்த்தியவன், இந்த திமிரு என்கிட்ட வேண்டாம் சாரு, ரொம்ப வருத்தப்படுவ என அடிக்குரலில் கூறிக்கொண்டே மேலும் அவள் கையை அழுந்த பிடிக்க அதில் வலியில் முகத்தை சுருக்கியவள், திமிரெல்லாம் நிச்சயம் இல்ல என்றாள் வலியினூடே. அவள் பதிலில் திருப்தியடைந்து தன் பிடியை தளர்த்தியவன், பின்ன இதுக்கு பேர் என்ன என்று கோபத்தோடு கேட்க, நிதர்சனம் என்றாள் சாரு. அன்னைக்கு எனக்கு எப்படி என் தவறுடைய வீரியம் புரியலையோ, இன்னைக்கு அதே போல உங்களுக்கும் புரியல. நிச்சயம் ஒரு நாள் புரியும் தெளிவாக சாரு கூற இத்தனை நேரம் இருந்த கோபம் மறைந்து அவன் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை தோன்றியது. இது கூட நல்லாதான் இருக்கு என்று கூறிக்கொண்டே அவன் ஒரு சிகரெட் பற்ற வைக்க அவன் என்ன சொல்கிறான் என்று புரியாமல் குழப்பத்தோடு அவனை பார்த்தாள் சாரு. இல்ல, என்ன பொறுத்தவர ஏன் தண்டனை சரி, உன்னை பொறுத்தவர அது தப்பு. இப்படி வாக்குவாதம் செய்யறது கூட நல்லா சுவாரஸ்யமாதான் இருக்கு. கடந்த 2 நாளா நீ பயந்து ஒடுங்கினத பார்த்து எனக்கும் சலிப்பாதான் இருந்தது. இப்படி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் நல்லாதான் இருக்கும். பேசிக்கொண்டே வந்தவன் அவள் பார்வையில் லேசாக சிரித்து கொண்டான். ஆனா பாரேன், என்னதான் நீ பேசினாலும் நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும். பரவாயில்ல பேசு, கேட்க நல்லாதான் இருக்கு சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு ஜெகன் அவளை பார்க்க, அவன் சொல்வதும் சரிதானே என்றுதான் அவளுக்கும் தோன்றியது. எப்படியானாலும் அவன் நினைப்பதுதான் நடக்கும். அவள் அழுது கொண்டே இருந்தாலும் மாறிவிடவா போகிறது? அதனால் உறுதியாகவே நின்றாள் சாரு. அதில் அவன் புன்னகை மேலும் விரிய, நாட் பேட் என்றவன் வாயில் சிகரெட்டை எடுத்துவிட்டு புகையை ஊத அதன் வாடையில் முகத்தை சுருக்கினாள் சாரு. அவள் செய்த செயலை புருவங்கள் நெறிய பார்த்தவன், இந்த வாட பிடிக்கலையா என்றான் ஒரு மாதிரி குரலில். அதற்கு என்று மட்டும் சாரு முனக, குட் என எப்போதும் போல இழுத்து கூறிவிட்டு மீண்டும் ஒரு முறை வேண்டுமென்றே அவள் முகத்தில் புகையை ஊதிவிட்டு சென்று அமர்ந்து கொண்டான். அவன் ஊதியதில் சாருவிற்கு இருமல் வந்துவிட இருமிக்கொண்டே தானும் அமர்ந்தாள் சாரு. அப்புறம் உன்னை பத்தி ஏதாவது சொல்லே. நீ ஒரு மனசாட்சி இல்லாதவங்கிற அளவு எனக்கே தெரியும். வேற ஏதாவது? என்ன படிச்சிருக்க? அவன் வார்த்தையில் உள்ளுக்குள் வலித்தாலும் அதை காண்பித்துக் கொண்டு மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாமல் அவனுக்கு பதில் கூறினாள் சாரு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன். வேலைக்கு போய்கிட்டு இருந்த இல்லையா? இப்போ உன் வருமானம் இல்லாம கஷ்டமா இருக்காதா? யோசனையோடு ஜெகன் கேட்க அவளுக்கும் வீட்டை நினைத்து கஷ்டமாகத்தான் இருந்தது. சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. வேதனையோடு சாரு முனுக, பாவம்தான், ரொம்ப பெரிய இடம், பொண்ணு நல்லா இருப்பா, விட வேண்டான்னு திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க.
இல்லையா? ஏதோ பாவம் பார்ப்பது போல உச்சு கொட்டிக் கொண்டே பேசியவன் குரலில் எப்போதும் போல் ஒளிந்திருந்தது என்னவோ நக்கல்தான். இது பழகி போய்விட்டதால் அதை பற்றி அவள் ஒன்றும் கவலைப்படவில்லை. ஆனால் மாறாக தந்தை அவனிடம் பேச வேண்டும் என்று கூறியதுதான் அப்போது அவளுக்கு நினைவு வந்தது. இவன் பேசுவானோ மாட்டானோ என்ற தயக்கத்துடனே அவள் அவனை பார்க்க, தானும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தவன் என்ன என்றான் அவள் ஏதோ கேட்க வருவது புரிந்தவனாய். அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஒரே ஒரு முறை பேசிட முடியுமா ப்ளீஸ்? நிம்மதியா இருப்பாரு. கெஞ்சலாகத்தான் சாரு கேட்டாள். அவரு மட்டும் நிம்மதியா இருப்பாரா? நீயுமா? கண்கள் எடுங்க அவன் கேட்க, அவர் மட்டும்தான் என அழுத்தமாகவே அவளிடமிருந்து பதில் வந்தது. நம்பும்படி இல்லையேமா என ஜெகன் யோசனையோடு நிறுத்த, அதில் சிறு பயத்தோடு அவனை பார்த்தவள், அவர் உயிருக்கு ஒன்னும் ஆகிடக்கூடாதுன்னு தான் எல்லாமே ஈஸ்வர், நீங்க ரொம்ப நாள் பேசாம இருந்தா அப்புறம் இதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். மேலும் உங்க கோபம் என் மேல தானே. அவர் உயிரோட விளையாட வேண்டாம் ப்ளீஸ். அவள் கூற்றில் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் ஜெகன். பின் என்ன நினைத்தானோ தன் போனில் இருந்தே அவருக்கு அழைத்து விட்டான். அந்த பக்கம் அவர் எடுத்ததும், நல்லா இருக்கீங்களா மாமா என மென்மையாக ஆரம்பித்த ஜெகன் அவர் வைக்கும் வரை அந்த மென்மையை கைவிடவில்லை. இங்கு சாரு மிகவும் நன்றாக இருக்கிறாள் என அவர் நம்பும் அளவு பேசினான். கடைசியாக சாருவை கேட்டார் போல, அவ வீட்ல இருக்கா மாமா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அவளுக்கு கூப்பிட்டு பேசுங்க மாமா என்று விட்டு வைத்தவன் சாருவை பார்க்க, அவளோ ஆச்சரியத்தோடு கணவனை பார்த்து கொண்டிருந்தாள். நிச்சயம் இத்தனை மென்மையான பேச்சை அவனிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் பார்வையில் எப்போதும் போல் சிரித்துக்கொண்டே நிதானமாக அவன் எழுந்து கொள்ள அவளும் எழுந்தாள். அவள் அருகில் வந்தவன், உன் தந்தை பாசம் நல்லா நினைச்சிடாத சாரு, அவரு நல்லா இருந்தாதானே எனக்கு நல்லது என்று கூறி கண்ணடிக்க, முதலில் அவன் கூற வருவது புரியாமல் விழித்தவளுக்கு ஒருவாறு தன்னை தான் சொல்கிறான் என்று புரிய எந்த உணர்வுமற்று அவனை பார்த்தாள் சாரு. நீ கேட்டத உடனே செஞ்சிருக்கேன் சாரு, ஒரு நன்றி கூட கிடையாதா? அதே புன்னகையோடு ஜெகன் கேட்க, அவளோ பதில் கூறாமல் அவனையே வெறித்து கொண்டிருந்தாள். நல்லதுக்கே காலம் இல்லப்பா என தோலை குலுக்கியவன், இரவு வருவன், தயாராயிரு என அவளை திணற வைத்துவிட்டே கிளம்பினான். ஜெகன் கிளம்பி சென்றதும் வெகு நேரம் உள்ளேயே அமர்ந்திருக்க முடியாமல் வெளியே வந்து அமர்ந்தாள் சாரு. திடீரென ஒரு குழந்தை சத்தமாக அழும் குரல் கேட்க, சத்தம் வந்த திசை நோக்கி திரும்பினாள். ஒரு பெண் குழந்தை தன் அன்னை திட்டுவதை அடிப்பதை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது. அதற்கு ஒரு 10 வயதிருக்கும். ஓட்டை ஓட்டையாக இருந்த ஃப்ராக் அணிந்து கொண்டு கையில் ஏதோ சிறு நோட் போல் வைத்திருந்தது. அதன் அம்மா, இனி வேடிக்கை பாப்பியா? படிக்க சொன்னா பராக்க பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பியா என கத்திக்கொண்டே அந்த குழந்தையை அடித்து கொண்டிருக்க, இல்லம்மா என திக்கி திணறி கூறிக்கொண்டே அழுது கொண்டிருந்தது அந்த குழந்தை. ஒரு கட்டத்திற்கு மேல் அது அழுவதை பார்க்க முடியாமல் எழுந்து அங்கு வந்து விட்டாள் சாரு. வந்தவள் வேகமாக குழந்தையை மறைத்து கொண்டு, ஏன் இப்படி அடிக்கிறீங்க, பாவம் குழந்தை என அவரை சமாதானப்படுத்த முயல. ஏய், யாருமா நீ நடுவுல? ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், மரியாதையா போயிடு என கத்திக்கொண்டே தன் குழந்தையை அந்த பெண்மணி இழுக்க முயல, அவர் தன்னை கவனிக்கவே இல்லை என்பதை புரிந்து கொண்டவள் அவள் கைகளை கொஞ்சம் அழுத்தமாக பிடித்து தடுத்தாள். அக்கா, குழந்தை பாவம்க்கா, எப்படி அலறா பாருங்க, உடம்பு முடியாம போயிட போகுதுக்கா, பாவம் என மென்மையாகவும் அதே நேரம் அழுத்தமாகவும் சாரு கூற, அப்போதுதான் அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் சுயநினைவே வந்தது. ஒருவாறு சாரு சொன்னது தலையில் ஏற தன் கோபத்தை குறைத்து கொண்டு அங்கேயே தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். நான் என்னதாமா செய்ய, நாங்க தான் படிக்காத தற்குறிகளா போயிட்டோம், இவளோ அப்படி ஆகிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு வாய வைத்த கட்டி இவளை படிக்க அனுப்புறோம். அத கொஞ்சமும் புரிஞ்சுக்காம நல்லாவே படிக்க மாட்டேங்குதுமா. நேத்து தான் இது டீச்சர் கூப்பிட்டு திட்டுனாங்க, இப்ப என்னடானா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குது.
இது வாழ்க்கையாது நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். இதுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. அவர் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டே போக அவர் கவலை சாருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவர் அருகில் தானும் அமர்ந்தவள் அந்த குழந்தையை வா என்று அழைக்க அவள்தான் தன்னை காப்பாற்றினாள் என்பதால் குழந்தையும் உடனடியாக அவளிடம் ஓடி வந்தது. உங்க பேர் என்ன குட்டி? புவனி. இன்னும் அழுகை முழுதாக குறையாமல் தேம்பிக் கொண்டே அந்த குழந்தை கூற அதன் கண்களை துடைத்து விட்டவள், ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? தப்பில்லையா? அம்மா பாவோல்ல? மெதுவாக சாரு கேட்க, ஒண்ணுமே புரியலக்கா என்றது குழந்தை பாவமாக. அது சொன்னதிலிருந்தே குழந்தைக்கு நிஜமாகவே பாடம் புரியவில்லை என புரிந்து கொண்டாள் சாரு. அக்கா, பாப்பாக்கு நிஜமாவே புரியல போலக்கா என்று கூற, நான் என்னமா பண்றது? நாங்க 2 பேருமே படிக்கல. இந்த டியூஷன் எல்லாம் வைக்க எனக்கு வசதி இல்ல. அதுவா படிச்சுக்கிட்டாதான் உண்டு. வேதனையோடு அவர் புலம்ப, நான் வேணா சொல்லித்தரவாக்கா என்றாள் சாரு மெதுவாக. அவள் கேள்வியில் ஆச்சரியத்தோடு அவளை நிமிர்ந்து பார்த்தார் அந்த பெண்மணி. முந்தைய நாள் சாருவை கேள்வி கேட்டு குடைந்த கூட்டத்தில் அவரும் தான் இருந்தார். ஆனால் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவள் உதவ முன் வந்ததில் அவர் மனம் நெகிழ்ந்து விட்டது. மன்னிச்சிருமா, உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம உன்னை நாங்க எல்லாரும் நோகடிச்சிட்டோம் என அவர் மனதார மன்னிப்பு கேட்க அதில் லேசாக புன்னகைத்த சாரு, பரவாயில்லக்கா, நானும் ஒன்னும் சொல்லிக்கிற நிலையில இல்ல என்றவளுக்கு குரல் கலங்க பார்த்தது. அதை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவள், பாப்பாக்கு நான் சொல்லித்தரேங்கா என மீண்டும் உறுதியாக கூற, என்னால பணம் ஒன்னும் பெருசா தர முடியாதேமா என்றார் அவர் யோசனையோடு. நான் பணம் கேட்கவே இல்லையேக்கா, எனக்கும் பொழுது போகல. குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா பொழுதாது போகுமே. அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லாமல் போக அவரும் மறுநாளில் இருந்து புவனியை பள்ளியிலிருந்து வந்ததும் அனுப்புவதாக கூறிவிட்டார். அதற்கு பின் அங்கேயே அமர்ந்து பொதுவான விஷயங்கள் சிலது பேசிக்கொண்டு பொழுதை ஓட்டினாள் சாரு. மறந்தும் அவளை பற்றி அந்த பெண்மணி எதுவும் கேட்கவில்லை. அதுவே அவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. மாலை கவிழ்ந்ததும் அதற்கு மேல் அங்கிருக்காமல் தன் குடிசைக்கு வந்து விட்டாள் சாரு.